وقفت وأجفاني تفيض دموعها وقلبي من خوف القطيعة هائم وكل مسيء أوبقته ذنوبه ذليل حزين مطرق الطرف نادم فيا ربي ذنبي قد تعاظم قدره وأنت بما أشكوه يا رب عالم وأنت السلام عليكم ورحمة الله وبركاته. இன்று அக்கரைப்பற்று மாநகரிலே மிக சிறப்பான முறையில் இந்த கண் பார்வையற்ற மாணவர்களுக்கான பயிற்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த பயிற்சி நிலைய சிறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகின்ற எங்களது பிரதம அதிதி ஜனாப் கேல் அப்துல் ரஹ்மான் ஹாஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற எமது உஸ்தாத் அபீத் மோலை அவர்களுக்கும் மற்றும் எமது அக்கரைப்பற்று பிரதேச சமூக சேவையாளர் ஜனாப் அரஸ் அவர்களுக்கும் மற்றும் எமது அக்கரைப்பற்று பிரதேசத்தில் இருக்கின்ற வர்த்தக பிரமுகர்கள் குறிப்பாக எமது மிஸ்டர் ஜெலீல் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த வருக வரவேற்பதோடு அது மாத்திரமல்லாமல் இன்று இந்த நிகழ்வுக்கு ஊடக அனுசரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிஸ்டர் முஹாஜிரின் அவர்களுக்கும் இந்த வேளையில் வருக வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே இந்த நிகழ்வுகளை கண்டுகளிப்பதற்காக பெண்கள் அனைவரும் இங்கே எனக்கு இடதுபுறமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற கதிரைகளில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற கதிரைகளிலே வந்து அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுகள் எமது அக்கரைப்பற்று பதுர் நகரிலே அமைந்திருக்கின்ற இந்த கிரீன் ஃபிளவர்ஸ் வளாகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அனைத்து கெஸ்டுகளையும் வருக வரவேற்றுக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முகமாக முதலில் நாம் அன்போடு அழைப்பது எமது கிரீன் ஃபிளவர்ஸ் அமைப்பின் கிரீன் ஃபிளவர்ஸ் உயர்பட அமைப்பின் தற்போது இந்த நிகழ்வுக்கு வருகின்ற பிரதம அதிதிகள் மற்றும் கௌரவ அதிதிகள் தங்களது இருப்பிடத்திற்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். தற்போது இப்போது வருகின்ற அட்டாளச்சேரி பிரதேச சகதி சேவை உத்தியோகத்தர் அவர்களையும் வருக வரவேற்றுக் கொள்கிறோம். அத்துடன் எங்களது முன்னாள் எஸ்எஸ்ஓ டிஎஸ்எஸ்ஓ ஹாசிம் சார் அவர்களையும் எங்களது ஆரம்ப காலத்தில் இருந்து எங்களுக்கு ஆலோசகராக இருந்து வந்திருக்கிறார். அவரையும் முன்கலைக்கு வருமாறு மிக தலைமையாக அழைத்துக் கொள்கிறேன். நாங்கள் அனைவரும் இருந்திருக்கிறது இந்த நன்னாளிலே கிரீன் ஃபிளவர்ஸ் அமைப்பின் ஒரு சாதனை கட்டத்தின் ஒரு முக்கியமான ஒரு தினத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கண் பார்வையற்ற மாணவர்களுக்கான பயிற்சி நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக எமது அக்கரைப்பற்று பதுர் நகரிலே இந்த வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று வேளையில் இந்த சிறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கிறது. இதற்கு வருகை தந்திருக்கின்ற சகல அதிதிகளையும் கௌரவ அதிதிகள் மற்றும் பிரதம அதிதிகள் மற்றும் அனைவரையும் வருக வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முகமாக நாங்கள் அன்போடு அழைப்பது கிரீன் ஃபிளவர்ஸ் உயர்பட கோஆர்டினேட்டரும் கிரீன் ஃபிளவர்ஸ் கிழக்கு பிராந்திய செயலாளருமான ஜனாப் ரிஃபாஸ் மோரை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال الله تعالى في القرآن الكريم
ومن جاهد فإنما يجاهد لنفسه. இந்த அவைக்கு வருகை வந்திருக்கக்கூடிய பிரதம அதிதி அல்ஹாஜ் அப்துல் ரஹ்மான் ஹாஜி அவர்களே மற்றும் அவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஹமீத் ஷரை அவர்களே மற்றும் எனது அருகாமையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹாசிம் சார் அவர்களே மற்றும் அவருக்கு அருகாமையால் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரீஜனல் போர்ட் தலைவர் அவர்களே மற்றும் இந்த அவைக்கு வருகை வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மற்றும் அதிபர்கள் அனைவருக்கும் எனது அன்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இடத்திற்கு எனது அழைப்பை ஒரு பெரிய ஒரு விடயமாக கருதி இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கக்கூடிய ஏனைய விசேட அதிதிகளே மற்றும் இந்த அவையை ஒரு நல்ல அவையாக மாற்றக்கூடிய ஒரு திறமை மிக்க கிரீன் ஃப்ளவர்ஸ் அமைப்பினர்களே உறுப்பினர்களே மற்றும் இந்த எமது இந்த இடத்திற்கான உதவியை செய்யக்கூடிய சுல்பியா ஆண்டி அவர்களின் குடும்பத்தினரே மற்றும் எனக்கு இந்த ஏற்பாடுகளை செய்து தந்த சாதிக்கான அவர்களே அனைவருக்கும் எனது நன்றியை இந்த இடத்திலே தெரிவிப்பதோடு இவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றவனாக ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மற்றும் இந்த அவையின் நோக்கங்கள் இங்கு கூடப்பட்ட நோக்கங்கள் பின்னால் வரக்கூடியவர்கள் அறிய தருவார்கள். இருந்தபோதும் ஒரு விடயத்தை கூறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த இடத்திலே வருகை வந்திருக்கக்கூடிய ஒரு விழிப்புடன் உள்ள அனைவரும் நாம் ஒவ்வொருவரும் இந்த விழிப்புடன் அற்றவர்களுக்கு நாம் எம்மால் என்ன செய்துள்ளோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் தமக்குள்ளே ஒரு அலசி ஆராய வேண்டிய ஒரு கடமைப்பாடு நம்மிடம் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார், நீங்கள் யார் முயற்சிக்கிறாரோ அவரது முயற்சி அவருக்காகத்தான் என கூறுகின்றான். எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் மறுமையில் நமக்காக மாத்திரமே அது பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த விழிப்புடன் அற்ற நபர்களுக்கு நம்மால் என்ன செய்துள்ளோம், என்ன செய்ய முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஒரு சிந்திப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இறுதியாக கூறக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அவைக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து பிரமுகர்களும் விடப்பட்டவர்கள் கூறப்பட்டவர்கள் அனைத்து பிரமுகர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்றவனாக இந்த இடத்திலிருந்து விடைபெறுவேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிஸ்டர் ரிஃபாஸ் மௌலவி, அடுத்ததாக தலைமை உரையாற்றுவதற்காக தற்போதைய பதிவு சீனியர் பிரசிடென்ட் பதிவு சிரேஷ்ட தலைவர் மிஸ்டர் ஜெஸ்ஸீல் அவர்களை அழைக்கிறேன். இந்த கிரீன் ஃப்ளவர் ஸ்ரீலங்கா அமைப்பினுடைய ட்ரைனிங் சென்டர் சிறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது பிரதம அதிதி ஜனாப் கே அப்துல் ரஹ்மான் ஹாஜி அவர்களே மற்றும் இந்த எமது அக்கரைப்பட்டில் முன்னாள் DSSO காசிம் சார் அவர்களே மற்றும் ஸ்பெஷல் கவுன்சிலர் ஹபீப் மௌலவி அவர்களே மற்றும் ஊடகவியலாளர் முஹாஜிரின் அவர்களே மற்றும் ஏனைய ஊடகவியலாளர்களே மற்றும் ஏனைய சமூக சேவையாளர்கள் பெருமகர்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிரீன் ஃப்ளவர்ஸ் ஸ்ரீலங்கா அமைப்பானது இன்று மிக முக்கியமான ஒரு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்வு
வரலாற்றிலே தடம் பதிக்கின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2007ஆம் ஆண்டு சுமார் 3 பேருடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிரீன் ஃபிளவர் ஸ்ரீலங்கா அமைப்பானது அல்லாஹ்வின் உதவியால் முடிவிலியாய் இருந்து கொண்டிருக்கின்ற வெற்றி படிகளில் தடம் பதித்து வந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு முக்கியமான ஒரு தடம்தான் 2012ஆம் ஆண்டு கிரீன் ஃபிளவர்ஸ் நேஷனல் அமைப்பாக பதிவு செய்யப்பட்டது. தேசிய ரீதியிலே கிரீன் ஃபிளவர்ஸ் ஸ்ரீலங்கா என்ற முத்திரையை தனதாக்கி கொண்டது. இப்படி இதற்கிடையில் பல வெற்றிக்கனிகளை சுவைத்து வந்து கொண்டிருப்பதுதான் இந்த கிரீன் ஃபிளவர்ஸ் ஸ்ரீலங்கா என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரீன் ஃபிளவர் ஸ்ரீலங்கா ஆரம்பிக்கப்பட்ட அந்த தினத்திலிருந்து இது உருவாக்கப்பட்டதன் பிரதானமான நோக்கமாக பார்வையற்ற மாணவர்களின் கல்வியை உயர்த்துவதுதான் இதன் முக்கியமான நோக்கம். அதிலும் பார்வையற்ற மாணவர்கள் தனியாக ஒதுக்கப்படக்கூடாது, அவர்கள் எல்லோரும் கல்வி கற்கின்ற சாதாரண பாடசாலையிலே கல்வி கற்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான குறிக்கோளாக காணப்படுகின்றது. இதனை மையமாக வைத்துதான் அன்று முதல் இன்று வரை கிரீன் ஃபிளவர்ஸ் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த 8 வருட துடிப்பின் விளைவாகத்தான் இன்றைய தினம் அல்லாஹ்வின் உதவியால் இந்த பார்வையற்ற மாணவர்களை கற்பிப்பதற்காக ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று இந்த இடத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு விசேடமாக இந்த வளரை பெற்று தந்த எங்களுடைய சுல்பியா ஜலீல் குடும்பத்திற்கும் அவர்களுடைய அனைத்து குடும்பத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய சகல எண்ணங்களும் ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்க வேண்டும், அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த கிரீன் ஃபிளவர் ஸ்ரீலங்கா அண்மை காலமாக பல்வேறுபட்ட முக்கியமான நிகழ்வுகளை நடத்தி வந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக அண்மையில் கடந்த 2ஆம் மாதம் அக்கரைப்பற்றிலே விழிகள் என்ற ஒரு மாபெரும் கிரீன் ஃபிளவர்ஸ் அறிமுக விழா நிகழ்வு ஒன்று நடந்திருந்தது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். இந்த நிகழ்விலே ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கிரீன் ஃபிளவர்ஸ் பற்றிய சுருக்கமான அழகான ஒரு அறிமுகத்தை பெற்று சென்றிருக்கிறார்கள். இந்த விழிகள் நிகழ்ச்சியிலே எமது கிரீன் ஃபிளவர்ஸ் அமைப்புக்கு சகல மக்களும் நன்கொடைகளை அளித்திருந்தார்கள். ஏனென்றால் இது ஒரு பார்வையற்ற அமைப்பு. இந்த நன்கொடைகளை எடுத்து நாங்கள் பார்வையற்ற மாணவர்களுக்காகத்தான் செயற்படுகின்றோம், அவர்களுக்காகத்தான் இதனை பயன்படுத்துகின்றோம் என்ற ஒரு செய்தியை கேட்டவுடனே நன்கொடையாளர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் அனைவரும் நன்கொடைகளை அளித்தார்கள். அந்த தினத்தில் அந்த விழிகள் என்கின்ற ஒரு புரோகிராமில் சேர்க்கப்பட்ட நன்கொடை தொகைதான் 1,17,650 ரூபாய். 1,17,650 ரூபாய் இந்த விழிகள் என்கின்ற புரோகிராமின் ஊடாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணம் அனைத்தும் இந்த பார்வையற்ற மாணவர்களின் கல்வியை உயர்த்துவதற்காகத்தான் நாங்கள் செயற்படுத்துகின்றோம். இந்த வேளையிலே குறிப்பாக ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். இந்த விழிகள் என்கின்ற புரோகிராமின் ஊடாக கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றிதான் எமக்கு இது ஒரு தற்காலிகமாக 2 வருடத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சென்டர். இதை நிரந்தரமாக அமைப்பதற்காக வளவு பெறப்பட்டிருக்கின்றது. இது எங்களுடைய சூனாமாசர் என்று அழைக்கக்கூடிய அவருடைய பெயரால் இந்த வளவு பெற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த மரணித்த
எங்களுடைய சூனா மாஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற அவருக்கு அல்லாஹ் அவருடைய கபர் வாழ்க்கையை நிம்மதியானதாக ஆக்கி கொடுக்க வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகள் மற்றும் அனைத்து குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கி வைக்க வேண்டும். அவர்களுடைய சகல கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அந்த விடயத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலே கிரீன் ஃபிளவர்ஸ் ஸ்ரீலங்கா பணம் திரட்டி வரக்கூடிய, அது ஆரம்ப காலத்திலிருந்து பணம் திரட்டி வரக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான். ஒவ்வொரு வருடமும் பாடசாலைகளிலே கொடிவாரம் என்ற ஒன்றை ஏற்பாடு செய்து அந்த கொடிகளை மாணவர்களுக்கு விநியோகித்து அதன் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற பணத்தினையும் நாங்கள் இந்த பார்வையற்ற மாணவர்களுக்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகின்றது. ஆனால் இது ஒரு நல்ல விடயம். ஒரு கிரீன் ஃபிளவர்ஸுக்கு நிரந்தர பணத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயம் என்றாலும் சில பாடசாலை அதிபர்கள் இது கொடி என்பது எங்களுடைய கொடி மாத்திரமல்லாமல் சில சகோதர மதத்தவர்களின் கொடியும் இந்த பாடசாலைகளிலே விற்கப்படுகின்றன. ஆனால் பாடசாலை அதிபர்கள் என்ன செய்கின்றார்கள்? எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த கிரீன் ஃபிளவர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த சகோதர மொழி பேசுகின்ற அந்த சகோதரர்களின் கொடிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் கவலைக்கிடமாக இருக்கின்றது. ஆனால் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் எங்களுக்கு மிக பெரிய வரவேற்பை தந்திருக்கிறார்கள். இந்த கிரீன் ஃபிளவர்ஸினுடைய கொடிக்கு மிக பெரிய வரவேற்பை தந்திருக்கிறார்கள். ஆனால் சில அதிபர்கள் இப்படியான வேலைகளையும் செய்கின்றார்கள். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். இது எங்களுடைய பிரதேசத்திலே வளர்ந்து வருகின்ற ஒரு அமைப்பாகும். இது எங்களுடைய மாணவர்களுக்காக செயல்படுகின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். எனவேதான் இப்படி கிரீன் ஃபிளவர்ஸ் தனது வெற்றிப்படிகளை தாண்டி வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணங்களிலே இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய 8 வருட துடிப்பு இன்று நிறைவேறி இருக்கின்றது அல்லாஹ்வின் உதவியால். இந்த வகையிலே இந்த சென்டரை தொடர்ந்து கொண்டு செல்வதற்காக எங்களுக்கு மாதாந்தம் சுமார் 60,000 ரூபாய் தேவைப்படுகின்றது. இந்த மாணவர்களின் கல்வி மற்றும் உணவு தேவைகள், இப்படி இதர தேவைகளுக்காக எங்களுடைய பட்ஜெட்டை நாங்கள் போட்ட போது சுமார் 60,000 ரூபாய் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் எங்களுக்கு மாதாந்தம் கிடைக்கின்ற தொகை 12,000 ரூபாய் தான். இதனை நாங்கள் ஒரு பெருமையாக சொல்கின்றோம். ஏனென்றால் அக்கரைப்பட்டு பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய முக்கியமான சில வியாபாரிகள், வர்த்தகர்கள் இந்த தொகையை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாதாந்தம் 12,000 சேரக்கூடியவாறு இந்த அக்கரைப்பட்டு வர்த்தகர்கள் சந்தாவாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எனது கிரீன் ஃபிளவர்ஸ் சார்பாக, எங்களது கிரீன் ஃபிளவர்ஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த 60,000-லே 12,000 எங்களுக்கு கிடைத்தால் 48,000 ரூபாய் துண்டுவிலும் தொகையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இதை எங்களுடைய பிரமுகர்கள், சகோதரர்கள், வர்த்தகர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது எனக்காகவும் அல்ல, உங்களுக்காகவும் அல்ல, இது ஒரு சமூக பொறுப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று கண் பார்வையற்ற மாணவர்கள் தனியாக ஒதுக்கப்பட்டு அவர்கள் மனம் பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு சில விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் சாதாரண பாடசாலைகளில் எல்லோருடன் சேர்ந்து கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழிமுறை. ஏனென்றால் கண் தெரியாத மாணவர்களை பாடசாலையிலே கொண்டு போய் சேர்க்க போகின்ற போது ஆசிரியர்கள் கேட்கின்றார்கள், இவர்களுக்கு நாங்கள் எப்படி படித்துக் கொடுப்பது? அந்த கேள்விக்கு விடைதான் இந்த சென்டர். இங்கே நாங்கள் அவர்களுக்கு தேவையான பிரெயில் எடுத்து மற்றும் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அனைத்தையும் கொடுக்கின்றோம். ஆகவேதான் இந்த விடயங்களுக்கு தான் இந்த மாதாந்தம் இப்படி ஒரு பெரிய தொகை தேவைப்படுகின்றது. இதனையும் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இப்படி கிரீன் ஃபிளவர்ஸ் பல வெற்றிக்கனிகளை சுவைத்து வருகின்றது. இன்னும் வெற்றிகளை சுவைக்க வேண்டும். அது வெற்றி படிகளில் தடம் பதித்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.
வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நிகழ்வு பிரெயில் போர்ட் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. இதனை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்பர் அழைப்பது ஸ்பெஷல் கவுன்சிலர் உஸ்தாத் ஹபீப் போலே அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதனை பெற்றுக் கொள்வதற்காக மாணவன் ஹாசிப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வழங்கி வைத்த எமது உஸ்தாத் ஹபீப் போலே அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் அவரை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் சலாத்தை சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு தந்த நிஅமத்துக்களை பற்றி வெளியில் பேசுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நாம் இயல்பாகவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி ஆராய்கின்ற ஒரு மனநிலை நமக்கு உண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை அருளை வெளியிலே பேசுங்கள் என்று சொல்கின்றார். இந்த உலகத்திலே எல்லா மனிதனுக்கும் இடை போட்டு பார்த்தால் ஒரு குறை உண்டு. அதனை அல்லாஹ் தஆலா தேடி தேடி பார்க்க வேண்டாம். வலா தஷஜ்ஜத், நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிஅமத் அருள், இதை வெளியிலே பார்க்க வேண்டும் என்பதுதான் திருமறை வசனம் நமக்கு சொல்லித் தருவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே 2 கண்ணும் தெரியாத நபி தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு நபி தோழர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 கண்ணும் தெரியாது, பள்ளி வாசலுக்கு என்னை அழைத்து வருவதற்கு ஒரு வழிகாட்டி, ஒரு துணையும் இருக்காது. அதனால் நான் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் வீட்டிலேயே தொழ அனுமதி தரலாமா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமாக என்று அனுமதி கொடுத்துவிட்டு அனுமதி பெற்று சந்தோஷமாக திரும்பி போகக்கூடிய அந்த நபி தோழரை மீண்டும் அழைக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். வந்தவர் அவரிடமிருந்து ஒரு குறையை சொல்கின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு நிறையை எடுத்து சொல்ல போகிறார். நம்மகிட்ட இது இல்லை, அது இல்லை, நம்ம அழகா இல்லை, நம்ம மொட்டையா இருக்கிறோம், நம்ம கட்டையா இருக்கிறோம், நம்ம கருப்பா இருக்கிறோம், நம்ம இப்படி ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருந்தால் மனசு எப்பவுமே இறுகி போயிருக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய இழந்துட்டோம் என்ற மனநிலை வரும். அதனால நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாக முன்னேறவில்லை. ஏன்னா மூமின்களுடைய சிவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற போது லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், மூமின்கள் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க. இதுல கவலை ஒன்று இருக்குது இல்லையா? நம்ம கவலைப்பட்டா நம்ம மனசு உடைஞ்சு போகுது. நம்ம மூமினே இல்லை, எதுக்கு கவலைப்படுறோம்? நம்ம வசதியா இல்ல, நம்ம வீடு மாடி வீடு இல்லை, நம்ம ஓடுறதுக்கு ஒரு வாகனம் இல்லை, நம்ம கருப்பா இருக்கிறோம், நமக்கு நோயா இருக்குது, நம்ம குழந்தை ஒன்று இப்படி இருக்குது, நம்ம கண் பார்வை இல்லை, நம்ம கை பார்சவாதமா போச்சு, இப்படி நம்ம ஏதாவது ஒன்றை வச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தா அது உண்மையான ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. அப்ப இல்லா இருக்கிறத எப்படி நம்ம இல்லாம பண்றது அப்படின்னு நம்ம கேட்க தேவையில்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை என்கிற ஒன்று இருக்கும்போது அந்த பிரச்சனையை மறக்கிறதுக்கு இன்னொரு நல்ல விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம் கூடவே இருக்குது நம்ம கிட்ட. அதை நினைக்கும் போது நம்மகிட்ட இல்லைங்கிற விஷயம் இல்லாம போயிடுது. அப்ப பாசிட்டிவான விஷயத்த நம்ம பார்க்கணும். நபித்தோழர் வந்து கேட்கிறாரு, எனக்கு கண்ணு தெரியாது, வீட்டுல தொழலாமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, பாங்கு சொல்றது உங்களுக்கு காதுல கேட்குதான்னு கேட்கிறாங்க. அவர் ஆமன்கிறார். அப்ப கண்ணு தெரியாது என்று சொன்னவர்கிட்ட காது கேட்குதே என்று சொல்லி அனுப்புறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காது கேட்குது இல்ல, கேட்குது யார சொல்லா,
ஒரு கயிற்றையாவது கட்டி வைங்க, பள்ளி வாசலுக்கு வாரீங்க நீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மோட்டிவேஷன் பண்றார். உங்களுக்கு முடியும், உங்களோட காது கேட்குது அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்டா, எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை இருக்கு. சகோதரர் ஜசீம் எவ்வளவு அழகான ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறார். இன்னைக்கு யாருக்கும் அப்படி பேச ஒரு துணிச்சல் வராது, ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சில பாடசாலையில ஆசிரியர் மாற போய் காலை கூட்டத்தில் 5 நிமிஷம் பேசுங்கன்னா தொடர்ந்து இருக்குது. எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்குது. இந்த எழுத்து நம்ம கொடுத்த புத்தகம், இவங்க கண்ணு தெரியாவிட்டாலும் அவங்க ஒரு குத்து போட்டு அந்த பேப்பர்ல குத்து போட்டுட்டு அந்த விரல் நுனியில தடவும் போது ரொம்ப வேகமா வாங்கிட்டு போறாங்க. நம்ம தடுமாறுறோம், எழுத்து ஒண்ணு மாறி காணாத மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனா அவங்க விரலால தடவும் போதே அப்படியே வாங்கிட்டு போறாங்க. அந்த எழுத்து குத்து எழுத்துக்கள் உள்ள திருக்குர்ஆன் இன்னைக்கு வந்திருக்குது. இவங்களால முடியும், அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு. ஏதோ ஒரு திறமை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவங்கள சமூகத்துல உதவக்கரைகளாக ஒதுக்க கூடாது. கடந்த காலங்களில் கண்ணு தெரியாதுன்னா அப்படியே மூலையில போட்டுட்டாங்க. பள்ளி வாசல்கள் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறது, பஸ்ல பிச்சை எடுக்கிறது, வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறது. பள்ளி வாசல்கள் சர்டிபிகேட் கொடுக்கறது இல்லை. பள்ளி வாசல்கள் அவர்களுக்கு இருக்கிற ஒரு திறமையை தட்டி கொடுக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல தொழுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிக்கிறாங்க. இல்ல, உங்களுக்குள்ள இன்னொரு திறமை இருக்குது, காது கேட்குது இல்ல, அப்ப நீங்க பள்ளி வாசலுக்கு வாங்கன்றாங்க. முடியும் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த நபித்தோழர் பள்ளி வாசலுக்கு வந்துதான் ஜமாத்தோட தொழுகிறார். எனவே இவங்களுக்கு முடியும் என்கிறத சொல்லிக் கொடுக்கிறதான் இந்த பள்ளிக்கூடம். அவங்களால ஏழும் என்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாகத்தான் நம்மளாக இருக்கணும். எனவே அந்த அடிப்படையில இவர்களை நாங்க உயர்த்தி விடுறதுக்கு தான் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய துணை உதவி எல்லாமே தேவைப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இவர்கள் சாதிப்பார்கள், இவர்கள் பட்டதாரிகள் ஆகுவார்கள். அவர்களுக்கு என்று சில துறைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்மளால முடிந்த அளவுக்கு நாமளும் வழங்குறதுக்கு முன் வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய நியத்துக்களை புரிந்து கொள்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை நேரமும் உங்கள் முன் இஸ்லாத்தின் பார்வையில் அழகிய முறையில் உரையாற்றி சென்ற எமது ஸ்பெஷல் கவுன்சிலர் எமது உஸ்தாத் ஹபீப் மோலே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வுகளில் அடுத்த வருஷமாக விஷேட உரை இதனை ஆற்றுவதற்காக கிரீன் ஃபிளவர்ஸ் அமைப்பின் தலைவர் ஜனாப் MAM மிஸ்தாக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிரீன் ஃபிளவர்ஸ் ஸ்ரீலங்கா அமைப்பை பொறுத்த மட்டும் இன்றைக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கிறது. நாங்கள் எதனை எட்ட வேண்டும், எதனை சாதிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோமோ அதனை நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாள் எப்ப வரும் என்றுதான் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். அந்த நாள் இன்று வந்திருக்கிறது. இந்த நாளை அமைத்த இறைவனுக்கு மீண்டும் ஒரு முறை எனது புகழை சொல்லிக் கொள்வதில் சந்தோஷம் கட்டாயமாக இருக்கிறது. எங்கள் அமைப்பை நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். அதிலே ஒருவர் தற்போது எம்மிடம் இல்லை. அவர்தான் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் மிக்க ஒரு பாரிய ஒரு பொறுப்பை எங்களோடு விட்டு சென்றிருக்கின்றார். அவர்தான் எங்கள் ஜவுத் கதமி அவர்கள். அவர் ஆரம்பத்திலே நாங்கள் படித்த பாடசாலை ஒரு விசேட பாடசாலை இருந்ததால் அது மிகவும் தூரத்திலே இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே அவர் பட்ட கஷ்டங்களை அவர் எங்களோடு பகிர்ந்து கொள்வார். அதைத் தொடர்ந்துதான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தோம். எமது ஊரிலே நாங்கள் இவ்வாறான அமைப்பை ஒன்றை நிறுவி அதனூடாக எங்களது மாணவர்களுக்கு எங்களது ஏரியாவிலே சகலருக்கும் அந்தந்த துறையிலே நாங்கள் அவர்களுக்கு உரிய ட்ரைனிங்களை கொடுத்து அவர்களுக்குரிய பயிற்சிகளை கொடுத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருந்தது.
அதனை நாங்கள் ஒரு அமைப்பாக நிறுவி இன்று ஒரு சென்டரை உருவாக்குகிற நிலைமைக்கு அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலை தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டு செல்லும். எங்களது அனைத்து அங்கத்தவர்களும் சேர்ந்து எங்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் தந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். ஒருத்தர் மாத்திரமல்ல, பலர் சேர்ந்ததுதான் கிரீன் ஃப்ளவர்ஸ் ஸ்ரீலங்கா என்பது. அதனை யாரும் மறக்கவும் முடியாது. எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய எமது அமைப்பை நாங்கள் கொண்டு செல்வதில் மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு தியாகமாகவும் நாங்கள் கருதுகிறோம். எங்களது அமைப்புக்கு தொடர்ந்தும் அனைவரும் ஒத்துழைப்பை தந்து அவர்கள் மறுமை நாளிலே அவர்களுக்குரிய நன்மைகளை கொள்ளையடித்து செல்வார்கள். அதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. நாங்கள் பயப்படுத்தவில்லை. ஏனென்றால் நாங்கள் இங்கு செலவழிக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு நன்மையான விஷயங்களும் எங்களுக்கு மறுமை நாளிலே கட்டாயம் அது மிக பெருமதியான ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. யாரும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. எங்களது நன்மையான விடயங்கள் எம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்பதையும் நாங்கள் கட்டாயம் மனதில் வைக்க வேண்டும். அந்த சந்தோஷமான செய்திகளை அனைவரும் அறிவார்கள். ஆனால் சிலர் அவர்களுக்கு கண்ணால் காண முடியாதே என்ற ஒரு நோக்கிலே ஒரு எண்ணத்திலே சிலர் அந்த நன்மையான விஷயங்களை மறந்து விடுகின்றார்கள். அதுதான் சிலருக்கும் எமக்கும் கவலையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்றும் எப்பொழுதும் நிமிர்ந்த நடையுடன் நேர்த்தியான தோற்றத்துடன் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகை நாங்கள் வெற்றி கொள்வோம். கிரீன் ஃப்ளவர்ஸ் ஸ்ரீலங்கா பச்சை பூக்கள், பசுமையான பூக்கள் பலரை பல வழியில் நாங்கள் முன்னேற்றுவோம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விஷாட உரையினை உரையாற்றி சென்ற எமது கிரீன் ஃப்ளவர் ஸ்ரீலங்கா அமைப்பின் உயர்பீட தலைவரும் ஜாகிரா கொலீஜ் கொழும்பு ஜாகிரா கொலீஜ் கம்யூனிகேஷன் உத்தியோகத்தருமான ஜனாப் M.A.M. மிஸ்தாக் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் நிகழ்வு எமது மறைந்த தலைவர் ஜலூத் கதபி அவர்களை ஞாபகப்படுத்தும் வகையில் ஞாபகார்த்த அவார்டு வழங்கும் நிகழ்வு. இதனை நடத்தி வைப்பதற்காக கிரீன் ஃப்ளவர்ஸ் ஸ்ரீலங்கா அமைப்பின் செயலாளரும் சட்டத்தரணி கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற சியாத் உசாமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. First, I would like to thanks our former President, Mr. Jalur Kadami, who was intended to start a center like this, because he is the person suffered a lot due to the special education system. That's according to his intention. Today we are moving a milestone in the history of Green Flowers Sri Lanka. That's as a memorial award. We are going to provide an award to our chief guest, Mr. Abdul Rahman, the proprietor of ARB. This award is really to remember the services of our former President, Mr. Jalur Kadami. To hand over this award, I would like to invite our former members, Mr. M.A. Mistaq and Mr. A.M.A. Salam, Mr. Jizil and Mr. Abdul Rahman. With them, I would like to invite our advisors, Special Counselor Hamid Moulavi and
Mr. Former DSSO Hazim, please get ready for this event. I would like to invite former DSSO Hazim sir to address the gathering. இந்த நிறுவனத்தின் தலைவர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர் அவர்களே, இனிய சகோதரர்களே, எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சமூகத்திலே விசேட தேவை உள்ளவர்கள் என்று அறியப்படுகின்ற பலர் எங்கள் மத்தியிலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கான புனருத்தாபனம் அல்லது புனரமைப்பு, அவர்களுக்கான எதிர்கால வாழ்க்கை அமைப்பை எவ்வாறு அமைத்து வழங்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அரசாங்கத்திடம் பல சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் எங்களுடைய பிரதேசத்திலே அவற்றை கொண்டு செல்வது மிகவும் ஒரு கஷ்டமான நிலை இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் கண்டறியாத பிள்ளையாக இருந்தாலும், எழும்பி நடக்க முடியாத பிள்ளையாக இருந்தாலும், வாய் பேச முடியாத பிள்ளையாக இருந்தாலும், எங்களுடனே வைத்து அந்த பிள்ளையை பராமரிக்கத்தான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். எங்களுடைய சமய பண்போ அல்லது எங்களுடைய கலாச்சார பண்போ எனக்கு தெரியாது. மிகவும் கஷ்டப்பட்டாவது ஒரு பிள்ளையை அரசாங்கத்துடைய பயிற்சி நிலையத்துக்கு அனுப்பலாம் என்ற முயற்சி செய்தால் எந்த பெற்றோரும் அவ்வாறான ஒரு பிள்ளையை அரசாங்கத்துடைய பயிற்சி நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு விரும்புவதில்லை. எனது அரச உத்தியோக காலத்திலே நான் இவ்வாறான தொழிலை தான் மேற்கொண்டேன். இவ்வாறான பிள்ளைகளுக்கு சீலுவை, யாழ்ப்பாணம், கண்டி, கொழும்பு ஆகிய பிரதேசங்களிலே பல நிறுவனங்கள் இருக்கின்றன. இங்கு ஆரம்பித்திருக்கின்ற இந்த நிறுவனத்தை போன்று மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனத்திலே நாங்கள் சென்று எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தொழில் அமைப்பை அல்லது கல்வி அமைப்பை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் முழு செலவையும் வழங்குவதற்கு தயாரான நிலையில இருக்கின்றார்கள். அதாவது படிக்கின்ற காலத்திலே இருப்பிட வசதி, அவர்களுடைய உணவு வசதி, ஏறக்குறைய உடை வசதி, போக்குவரத்துக்கான செலவும், இந்த பயிற்சியை முடித்தபின் அவர்கள் இந்த பிரதேசத்திலே வந்து செய்யக்கூடிய தொழிலுக்கான உபகரணங்கள் என்று பல விடயங்களுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. இருந்தாலும் எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து எந்த ஒரு பிள்ளையையும் அவ்வாறான நிலையங்களுக்கு அனுப்ப முடியாது. நான் மாவட்ட உத்தியோகத்தராக இங்கே கடமையாற்றிய காலத்திலே சிங்கள பிரதேசங்களுக்கு சென்றிருக்கின்றேன். அந்த பிரதேசங்களில் இருந்து பெற்றோர் விரும்பி அந்த பிள்ளைகளை அனுப்புவார்கள். எங்களுடைய பெற்றோருடைய மனதிலே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இரக்கமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கின்றதை ஒழிய இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற அந்த புத்திபூர்வமான, அந்த சிந்தனை பூர்வமான அந்த ஒரு நடவடிக்கை எங்களுக்கு மத்தியிலே இல்லை. காரணம், நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே இவ்வாறான ஒரு பிள்ளை பிறந்தால் அதை ஒழித்து மறைத்து வைப்பதிலே மிகவும் கவனமாக இருப்போம். எங்களுடைய குடும்பத்திலே ஒரு நல்ல நிகழ்வுக்கு இந்த பிள்ளை தடையாக இருக்கும், அல்லது ஒரு பலம் குறைந்த பிள்ளை, ஒரு கண் பார்வையற்ற பிள்ளை அல்லது ஒரு சப்பானி பிள்ளை இருந்தால் ஒரு மாப்பிள்ளை எடுப்பது பிரச்சனை அல்லது ஒரு பெண் எடுப்பது பிரச்சனை. அவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் கருதி இந்த பிள்ளைகளை நாங்கள் வெளியாருக்கு காட்டுவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். மிக அண்மையிலே நான் பிரதேசத்தை கூறலாம். எங்களுடைய பள்ளிக்குடியிருப்பிலே நான் சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒரு உத்தியோகத்தர் அங்கே சென்றிருக்கின்றார். இந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான ஒரு உத்தியோகத்தர் அங்கே சென்றிருக்கின்றார். அந்த உத்தியோகத்தர் சென்ற பிறகுதான் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அந்த வீட்டிலே இவ்வாறான ஒரு மோசமான நிலையில் ஒரு பிள்ளை இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுடைய இயற்கையான கழிவுகள், செயற்கையான கழிவுகள் எல்லாமே ஒரே அறையில தான் எல்லாம் நடைபெறுகின்றது என்பதை கூட பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அந்ததான் ஒரு அளவுக்கு புரியக்கூடியதாக இருந்தது. அவர்கள் அந்த வீட்டிலே 7 வருடங்களாக இருக்கிறார்களாம். வெளியாட்களுக்கு யாருக்குமே அந்த பிள்ளை சம்பந்தமான முழு விவரம் தெரியாது. இதற்கு காரணம், இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலே ஒரு வழியை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த தூர நோக்கான சிந்தனை. எங்கள் மத்தியிலே இந்த இளைஞர்கள் பிறப்பிலே பார்வையற்றவர்கள்.
இவர்களுக்கு உரிய பிரச்சனையை உண்மையிலே இவர்கள்தான் நான் நினைக்கிறேன் உணர்ந்திருப்பார்கள். இவர்களுடைய பெற்றோர்களை விட இவர்கள்தான் உணர்ந்திருப்பார்கள். இவர்கள் உணர்ந்து இவர்களாகவே இந்த இயக்கங்களை தொடங்கி மிக நீண்ட நாட்களாக பாதைகளிலே நிகழ்ச்சிகளை நடத்துவதும் போறவார போக்குவரத்துகளை மறித்து அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் அவர்களுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அவ்வாறான முயற்சிகள் பல முயற்சிகள் எடுத்தும் இவர்களுடைய முயற்சிகள் உண்மையிலே சமூகமயப்படுத்தப்படவில்லை. இங்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவத்துக்குரிய ஊடகவியலாளர்களை நான் மிகவும் இறந்து கேட்பது என்னவென்றால், இவர்களுடைய இந்த முயற்சிகளை நீங்கள் உங்கள் ஊடகத்தின் மூலம் சமூகமயப்படுத்த பாருங்கள். இது மிகவும் சிறிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். இருந்தாலும் இங்கு இருக்கின்ற திறமைகளை பாருங்கள். இங்கு ஒரு இளைஞர் பேசினதை எங்களுடைய மௌலவி அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். இங்கு இருக்கின்ற எத்தனை பேருக்கு அவ்வாறு இந்த சபையிலே வந்து பேச முடியும்? பெரும்பாலானவர்கள் பேச மாட்டார்கள். நான் சர்வகலாசாலையிலே கல்வி கேட்கும் போது விசேட கல்விக்காக பொருளாதாரத்துறையிலே 4 வருடங்கள் விசேட கல்வியை பெற்ற ஒருவர் முதலாம் வகுப்பிலே சித்தியார். அவர் பிரைல் எழுத்தின் மூலம், அதாவது பார்வையற்றவர் கைகளினாலே தொட்டு உணரக்கூடிய அந்த பாஷையின் மூலம் படித்து அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லே பாஸ் பண்ணிய ஒருத்தரை நான் என்னுடைய சேவையிலே அறிந்திருக்கின்றேன். அதே போல்தான் இவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லோர்களுடைய இதயங்களிலேயும் பல உணர்வுகள் இருக்கின்றன, பல கெட்டித்தனங்கள் இருக்கின்றன. இங்கே இருக்கின்ற மிஸ்டாக் அவர்களை நான் ஒரு நிகழ்ச்சியிலே டிவியிலே பார்த்தேன். அவர்களிடத்திலே பல விசேட தன்மைகளை நான் அறிந்தேன். வாய் பேச முடியாதவர்கள் அகில இலங்கை ரீதியான டூர்னமெண்ட் கிரிக்கெட் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார்கள். ஃபைனல் மேட்ச் சம்மாந்துறையிலே நடந்தது. யாருமே நாங்கள் வாய் பேச முடிந்தவர்கள் கூட அவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை எங்களால் நடத்த முடியாமல் இருக்கும். அவ்வாறான நிகழ்ச்சியை இவர்களும் நான் நினைக்கிறேன் திருவண்ணாமலையிலே அண்மையிலே நடத்தி இருக்கின்றார்கள். தாங்கள் நினைப்போம் கண் தெரியாதவர்கள் எவ்வாறு கிரிக்கெட் செய்யலாம். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளை, இந்த விடயங்களை எங்களுடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இஸ்லாமிய அடிப்படையில் என்றாலும் சரி, சமூக அடிப்படையில் என்றாலும் சரி, எங்களுடைய இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அந்த சமூகத்து மத்தியிலே கொண்டு செல்வது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை. இருந்தாலும் இங்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவத்துக்குரிய ஊடகவியலாளர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறிய ஒரு நிகழ்ச்சியாக கருதாமல் இவர்களுக்கான தேவைகளை நாங்கள் உணர்ந்து மிகவும் காத்திரமான முறையிலே இவற்றை உங்களுடைய ஊடகங்களிலே வெளிப்படுத்தி இவர்களுடைய விடயங்களை நீங்கள் சமூகமயமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு பின்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, மகரிப் தொழுகை இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இல்லாவிட்டால் இவர்கள் சம்பந்தமாக நிறைய உங்களோடு கதைக்கக்கூடிய அனுபவம் எனக்கு என் உள்ளத்திலே இருக்கின்றது. இந்த வகையிலே என்னுடைய இந்த வேண்டுகோளை எங்களுடைய ஊடகவியலாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இங்கு வந்திருக்கின்ற தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் கருதி, இங்கு இருக்கின்ற தனவந்தர்கள் கூட இந்த பிள்ளைகளுக்கு, இவர்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு அவர்களுடைய அந்த உணர்ச்சிகளை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு முடியுமான வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு, இவர்களுடைய இந்த முயற்சி இறைவன் உதவியால் நீண்ட தூரம் வளர்ந்து எங்களுடைய பிரதேசத்துக்கு ஒளிவூட்ட வேண்டும் என்று கேட்டு இறைவனை பிரார்த்தித்து எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். இஸ்லாம் தேங்க்யூ வெரி மச் சார். மீண்டும் இந்த அவார்டை வழங்குவதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக எங்களது விசேட அதிதியவர்கள், எங்களது பிரதம அதிதியவர்கள் அப்துல் ரஹ்மான் ஹாஜி அவர்களையும் வழங்கிவிட்டதற்காக ஏற்கனவே அழைக்கப்பட்ட இன்வைட்டி செய்யும் அழைப்பாளர்களையும் மீண்டும் அன்புடன் அழைத்துக் கொள்கிறேன். நேரமும் விசேட பிரதம அதிதிக்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது.
ஜனூத் கதமி ஞாபகார்த்த விருதாக அது அமைந்தது. அதனை வழங்கி வைத்த கிரீன் ஃபிளவர்ஸ் உறுப்பினர்கள் மற்றும் கிரீன் ஃபிளவர்ஸ் உயர்பட பிரமுகர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதனை பெற்றுச் சென்ற எமது பிரதமர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் உரையாற்றுவதற்காக அன்போடு அளிப்பது கிரீன் ஃபிளவர்ஸ் ஸ்ரீலங்கா அமைப்பின் செயலாளரும் சட்டத்துறையிலே இறுதி கற்கையை முடித்துக் கொண்டிருக்கின்ற மாணவன் சியாத் உசாமா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பிஹிசான் இலா யௌமிddin. Respected chief guest, special guest, members of High Command of Green Flowers Sri Lanka, including acting senior president and former senior president. I am very kindly expressing my salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. In my speech, I would like to very shortly mention what is the purpose of a center here to be started. Indeed, today there are so many centers exist in Sri Lanka. Somewhere in Gambaha district, Colombo, somewhere there are so many centers exist, but no centers are working for the real purpose of the blind people today. Any centers are not really applicable because they are going as the special education centers. But our purpose is, our center is to improve the individual capacity of the blind students to study with normal students in the normal classroom as under the inclusive manner. This is what the purpose of the blind community today. விசேடமாக எங்களது அமைப்பினால் ஒரு சென்டர் ஏன் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற தேவையை மிக சுருக்கமாக இந்த இடத்திலே குறிப்பிடலாம் என்று விரும்புகிறேன். இலங்கையிலே நிறைய சென்டர்கள் என்று நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நிலையமும், அதாவது இந்த கல்வி வழங்குவதற்கான ஸ்கூல்கள் என்ற பெயரிலே நிறைய நிலையங்கள் இன்று இலங்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. கம்பஹா மாவட்டத்திலும் இடங்களிலும் இப்படியான நிலையங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நிலையங்களும் சரியாக பார்வையற்றவர்களின் உண்மையான தேவையை பூர்த்தி செய்கிற நோக்கத்தின் பொருட்டு நடக்கிறதா என்று கேட்டால் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லோருமே ஒரு பாடசாலையிலே பார்வையற்ற மாணவர்களை எல்லாம் சேர்த்து அவர்களை மாத்திரம் சாதாரண உலகத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் அந்த அந்த ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு இல்லத்துக்குள்ளே வைத்து அந்த கல்வியை வழங்குகிறார்கள். அவர்கள் கல்வியைத்தான் வழங்குகிறார்களே தவிர எதிர்காலத்திலே மாணவர்கள் கல்வியை பெற்றுவிட்டு சாதாரண சமூகத்துடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்கிற அந்த தலையாய கடமை மாணவர்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்பை மறந்து விட்டார்களோ தெரியாது. இந்த திட்டமானது ஒரு 25 வருடங்களுக்கு முன்னர் புரிந்திருக்கலாம். ஆனால் இன்றைய உலக மாற்றத்தின் அடிப்படையோடு ஒப்பிடுகின்ற போது இது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு திட்டம் என்றால் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லோருமே இன்று இன்க்ளூசிவாக, அதாவது சாதாரண மாணவர்களோடு இந்த பார்வையற்ற மாணவர்களும் ஒன்றாக இணைந்து படிக்க வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அத்துடன் இந்த மாதிரியான தனியே இந்த மாணவர்களை எடுத்து சென்டர் செய்கிற அல்லது நிலையம் நடாத்துகிறவர்கள் அந்த மாணவர்களை அவர்களது நிலையம் இல்லாவிட்டால் எந்த வழியிலும் அவர்கள் முன்னேறிவிட முடியாது, அவர்களுக்கு அவர்களது அந்த நிலையம் மாத்திரம்தான் அடைக்கலம் என்று ஒரு நிலைப்பாட்டை மாணவர்களை மனதிலே வளர்த்து விடுகிறார்கள். அத்துடன் அவர்கள் விரும்புகிற போதெல்லாம் காரணங்கள் இல்லாமலே மாணவர்களை இடைநிறுத்துகிற ஒரு அநியாயத்தையும் செய்கிறார்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. உதாரணமாக சொல்ல போனால் எங்களது அக்கரைப்பத்து பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி சகோதரி அஸ்வரா அவர்கள் எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் அவர் படித்த பாடசாலையில் நிறுத்தப்பட்டார். அவருக்கு ஏனைய பாடசாலைகள், அவர் விரும்புகிற பாடசாலையில் சென்று இணைந்து கல்வி கற்கலாம் என்கிற நிலைப்பாடு அப்போது இருந்திருந்தால் அவர் இன்றைக்கு கல்வியை தொடர முடியாத ஒரு கல்வி கிடைக்காத ஒரு சகோதரியாக இருந்திருக்க மாட்டார்.
எங்களது நிலைப்பாடு கிரீன் ஃப்ளவர்ஸ் இந்த அமைப்பின் அதாவது இந்த சென்டரை உருவாக்குவதன் நோக்கம் ஒரு பார்வையற்ற மாணவரை அவரது அனைத்து விதமான தனிப்பட்ட திறன்களை அபிவிருத்தி செய்து சாதாரண பிள்ளைகளோடு சாதாரண பாடசாலையிலே அவர் அந்த மாணவன் கற்க வேண்டும். எந்த பிரதேசத்திலே உள்ள சாதாரண பாடசாலையாக இருந்தாலும் சரி, அதாவது நாங்கள் யூனிட் என்று ஒன்று தொடங்கி இருக்கிற அந்த பாடசாலைகள் மாத்திரமல்ல, எந்த ஒரு பாடசாலையிலுமே எங்களது பார்வையற்ற மாணவர்கள் கற்க வேண்டும். அதுதான் இந்த கிரீன் ஃப்ளவர்ஸ் இன்றைய தேவை, அதுதான் சமூகத்தின் தேவை. அதை விடுத்து ஸ்பெஷல் எஜுகேஷன் என்று சொல்லிக்கொண்டு இருப்பது மிக ஒரு அத்தியாவசியம் இல்லாத ஒரு விடயமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஸ்பெஷல் எஜுகேஷன் சம்பந்தமாக ஒரு சகோதரரிடம் நான் இதை பற்றி சொன்ன போது அவர் சொன்னார், your organization is willing to repaint the tiles house. ஒரு மார்பிள் பதிக்கப்பட்ட கட்டடத்துக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்க கருதுகிறீர்கள் என்று சொன்னார். நாங்கிட்ட நேன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நிறைய சென்டர்கள் நிறைய ஸ்கூல்கள் இருக்கிறதானே அப்படிங்கிற அந்த காரணத்தை எல்லாம் காட்டினார். நான் இதே போன்று அவருக்கு இந்த விஷயங்களை தெளிவாக சொன்னேன், அதை மீண்டும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதே போன்று இன்று சமூகத்திற்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் சென்டர்கள் காட்டுகிற அந்த காட்சியின் உண்மை இது தெரியாததனால் அவர்கள் அதை பெருசாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான நோக்கம் அவர்கள் அந்த மாணவர்களை ஒரு வகையிலே ஒரு அடைவு மட்டத்தை குறைக்கிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மையான எதிர்கோளாக இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டியிருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு மாணவனை ஒரு பாடசாலையில் நிறுத்தியிருந்தது, வாய் பேச முடியாத மாணவன். சுமாராக 12 வருடங்கள் அந்த பாடசாலையில் கல்வியற்ற மாணவன். அந்த மாணவன் வீட்டுக்கு சென்று வரும்போது தலைக்கு மதுரமண்டி எடுத்துக் கொண்டு வந்தார் என்ற ஒரு காரணத்துக்காக நிரந்தரமாக பாடசாலையில் நிறுத்தினார்கள். அது என்னை பொறுத்தவரை அந்த மாணவன் கேட்கிற ஒரு சக்தியே இல்லாத ஒரு மாணவன், உலகத்திலே கதைக்கப்படுகிற விடயத்தை கேட்கிறாதவர். அதே நேரம் அந்த பாடசாலைக்கு வருகிற டோனர்கள் அவர்களை அந்த பாடசாலை நன்றாக மதிக்கும் போது அவர்கள் தலையிலே மதுரமண்டி சாயம் பூசிக்கொண்டு வந்தது, அவ்வாறான விடயங்கள் அந்த மாணவனுக்குள்ளே ஒரு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியதனால் அவ்வாறு நடந்திருக்கலாம். அதற்காகவெல்லாம் இந்த ஸ்பெஷல் சென்டர்கள் காரணமே இல்லாமல் மாணவர்கள் இடைநிறுத்துகிறார்கள். அதனால் தான் நாங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்கிறோம், கிரீன் ஃப்ளவர்ஸ் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாணவருக்கு ஒரு வருடத்துக்குள்ளே இந்த பேக்கேஜை கம்ப்ளீட்டாக முடித்து சாதாரண பாடசாலையில் சாதாரண மாணவர்களுடன் கல்வி கற்கக்கூடிய எல்லா வகையிலான ஏற்பாடையும் செய்யும் என்கிற நல்ல செய்தியை இந்த மைல்ஸ்டோன், அதாவது இந்த மைல்கல்லை தாண்டுகிற இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொண்டு இந்த நல்ல செயலுக்காக உதவி செய்த எல்லோருக்கும் விசேடமாக மிஸ்ஸஸ் சுல்ஃபியா ஜலீல் ஃபேமிலி அவர்களுக்கும் மிஸ்டர் அனீஸ் ஃபேமிலி அவர்களுக்கும் ஏனைய டோனர்ஸ்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை நேரமும் எமது சட்டக்கல்வி இறுதியாண்டு மாணவரும் கிரீன் ஃப்ளவர் ஸ்ரீலங்கா அமைப்பின் செயலாளருமான சியாத் உசாமா அவர்கள் உரையாற்றி சென்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சொற்பொழிவில் பிரெயில் கண் தெரியாதவர்கள் பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள் சம்பந்தமான காட்சிப்படுத்தல் உங்களுக்காக இடம்பெறவிருக்கிறது. என்னுடைய கையில் இருப்பது இந்த பிரெயில் குர்ஆன் என்று அழைக்கப்படுகின்றது. பிரெயில் கண் பார்வையற்ற மாணவர்கள் கைகளால் தொட்டு ஓடுகின்ற இந்த குர்ஆன் இதில் இருப்பது 30 ஜுசுக்கள் அல்ல, வெறும் 5 ஜுசுக்களே மாத்திரம் தான் இதில் இருக்கின்றது. ஆகவே இது போன்று பல குர்ஆன்கள் அங்கு இருக்கின்றன. அதே மாதிரி பிரெயில் உபகரணங்கள், பிரெயில் போர்ட், அதே மாதிரி டைப்ரைட்டர், இப்படியான உபகரணங்கள் கண் பார்வையற்ற மாணவர்கள் டைப் பண்ணி எழுதுகின்ற ஒரு சாதனம் தான் டைப்ரைட்டர். அதே போன்று பிரெயில் முறை மூலமான அல்பபெட்டிக், அதாவது எழுத்துக்கள் அடங்கிய அரபு பிரெயில் அல்பபெட்டிக் மற்றும் தமிழ், ஆங்கிலம், சிங்களம் போன்ற பிரெயில் மூலமான எழுத்து பதாதைகள் உள்ளே ஒட்டப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்கான காட்சிப்படுத்தல் இன்னும் சொற்பொழிவில் இடம்பெறவிருக்கிறது. அதற்கு முன்னர் எங்களது நிகழ்வுகளின் இறுதிக்கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுகளின் இறுதிக்கட்டமாக நன்றி உரை இதனை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது கிரீன் ஃப்ளவர் ஸ்ரீலங்கா கிழக்கு பிராந்திய தலைவர் எமது அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிரீன் ஃப்ளவர் ஸ்ரீலங்கா அமைப்பின் கிழக்கு பிராந்திய தலைவர், பாலமுனை பகுதியின் பள்ளிவாசல் பேசிமாம் மற்றும் சமூக சேவையாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இந்த கிரீன் ஃப்ளவர்ஸ் அமைப்பினுடைய இந்த முக்கியமான இந்த நன்னாளிலே இன்று வருகின்றிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றியுரை சொல்வதற்காக என்னை இந்த இடத்திலே அழைத்திருக்கிறார்கள். நன்றி மறப்பது நன்றன்று என்பதற்கு ஒப்பாக இங்கு வருகின்றிருக்கின்ற எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு எங்களுடைய அக்கறை பற்றிலே பிரபல்யமாக பேசப்படுகின்ற சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு ஊடகவியலாளர்கள் இங்கு வருகின்றிருக்கின்ற எல்லா சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடும் கடந்த 2-3 தினங்களாக இங்கு இந்த வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த அக்கரைப்பத்தைச் சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதேபோல் எங்களுடைய கிரீன் ஃப்ளவர்ஸினுடைய உயர்வுட கிழக்கு பிராந்திய சபையினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடும் எல்லாவற்றுக்கு மேலாக இந்த இடத்தை கொடுத்து உதவிய சுல்பி ஆண்டி குடும்பத்தாருக்கும் வெளியிலே இருந்து மறைமுகமான உதவிகளை வழங்குகின்ற எல்லோருக்கும் சவுண்ட் சிஸ்டத்தை வழங்கி இருக்கின்ற சகோதரர்களுக்கும் இன்னும் வெவ்வேறு உதவிகளை வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்புகள் உதவிகள் எங்களுக்கு எல்லா வழியிலும் தேவைப்படுகின்றது. அந்த உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற இந்த வேண்டுகோளையும் உங்களுடைய உள்ளத்திலே விடுத்து விடைபெறுகிறேன். வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை நேரமும் உரையாற்றி சென்ற கிரீன் ஃப்ளவர் ஸ்ரீலங்கா அமைப்பின் கிழக்கு பிராந்திய தலைவரும் பாலமுறை பள்ளிவாசல் பேஷிமாமும் சமூக சேவையாளருமான அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தற்போது கண் தெரியாத மாணவர்கள் எவ்வாறு கல்வி கற்கின்றார்கள், எவ்வாறு அவர்கள் சமூகத்திலே புழங்குகிறார்கள் என்ற விடயங்களை உள்ளடக்கிய காட்சிப்படுத்தல் உங்களுக்கு திரைநீக்கம் செய்யப்படவிருக்கின்றது. எனவே இந்த காரியாலயத்திற்குள் சென்று அனைவரும் அந்த காட்சிகளை கண்டுகளிக்குமாறு அனைவரையும் அழைக்கின்றோம். அனைத்து பிரமுகர்களையும் அந்த காரியாலயத்திற்குள் சென்று கண் பார்வையற்ற மாணவர்களின் விடயங்களை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். शायद कुरान काटो தமிழ்
எல்லாம் ஒரு டொட் தான் சில மாறி மாறி வரும் இங்கிலீஷ் எங்களை வந்து தமிழுக்கு வர மாறி மாறி ஒரு டொட் தான் மாறி மாறி வரும் Ah